அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய என்எம்எஸ் வகுப்பில் நாம் காண இருப்பது 7ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 3 இயற்கணிதம். இந்த பாடத்தில் நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா அடுக்குகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, அடுக்கின் உடற்கூறியல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு அதாவது 5 ன் அடுக்கு 3 என்ன பொருள் அப்படின்னா 125. அதாவது 5 3 முறை பெருக்கிறாங்க. 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கணும் அப்படின்னாக்கா 125 வரும். அதை எப்படி எழுதலாம்னாக்கா 3 முறைன்றத அந்த முறையை மேல போடணும், இந்த 5 என்பது கீழே போடணும். இதுக்கு தனியா பெயர் இருக்குது. புரியுதா? இங்கு இந்த 5 என்பது அடிமானம் என்றும் 3 என்பது அடுக்கு என்றும் நாம கூப்பிடுறோம். அடுக்குகளை வலது உச்சி மூலையில் சிறியதாக எழுத வேண்டும். இந்த உச்சி மூலையில் எழுதணும். சில பேர் பக்கத்திலே எழுதுவோம், அந்த மாதிரி எழுதக்கூடாது. 5 ன் அடுக்கு 3, இன்னும் கூட 3 நல்லா கொஞ்சம் உயர தூக்கி போடணும். சரி, இந்த 3க்கு இன்னொரு பொருள் என்னன்னா அடுக்கு அடிமானம் எத்தனை முறை வருகிறது என்ற எண்ணிக்கையை குறிக்கும் இந்த 3. இந்த 5ன்றது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படும் காரணி ஆகும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த டிஃபரெண்ட் மாத்தி போட்டுறீங்க சில நேரம். புரியுதா? 5 ன் அடுக்கு 3 அப்படின்னாக்கா 5 3 முறை பெருக்கணும். ஏ என்னும் எண் அதே எண்ணுடன் பெருக்கப்படும் போது அந்த பெருக்கற் பலன் வர்க்கம் எனப்படும். இது ஏ ஸ்கொயர் என குறிக்கப்படும். 4 பெருக்கல் 4 4 ன் அடுக்கு 2. அதே போல -5 ன் அடுக்கு 2 -5 ன் அடுக்கு 2 இவைகள் சமமானவை அல்ல. என்ன வித்தியாசம்னா அந்த ஒரு அடைப்புக்குறி தான் வித்தியாசம். அடைப்புக்குறி போட்டோம் அப்படின்னாக்கா அடைப்புக்குறியோட சேர்ந்து பெருக்கணும்னு அர்த்தம். அடைப்புக்குறிக்குள்ள என்ன இருக்கு? -5. அப்போ -5 2 முறை பெருக்கணும். -5 இன்னொரு நம்பரும் -5. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 25. ஆனா இங்க அடைப்புக்குறி இல்ல அப்படின்னாக்கா 5 மட்டும் 2 முறை பெருக்கினா போதும். ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. 5 5 25 -25. ஏ எனும் எண் அதே எண்ணால் 3 முறை பெருக்கப்படும் போது அந்த பெருக்கற் பலன் கணம் எனப்படும். அது ஏ ன் அடுக்கு 3 என குறிக்கப்படும். 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 6 ன் அடுக்கு 3. இந்த மாதிரி எழுதுறது அடுக்கு அடிமானம் அடுக்கு மாதிரி எழுதுறதுக்கு பேரு இண்டிசஸ் அப்படின்னு பேரு. இந்த பிட்மாஸ்ன்ற ஒரு ரூல் படிச்சிருப்போம் இல்லையா? அதுல பிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஐ இருக்கு பாரு, அந்த ஐ தான் இந்த இண்டிசஸை குறிக்குது. ஸோ இந்த வகுப்புல இருந்து நீங்க இந்த பிட்மாஸ் ரூல்ல ஐயை பயன்படுத்தலாம். இந்த இண்டிசஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் செய்யணும், அப்புறமா இண்டிசஸ், அதுக்கப்புறமா டிவைட், அப்புறமா மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இல்லையா? பிராக்கெட் அடைப்புக்குறி, இது அடுக்குகள், இது வகுத்தல், இது பெருக்கல், இது கூட்டல், கடைசியா கழித்தல். ஒரு உறுப்பில் அதன் அடுக்கை வெளிப்படையாக குறிப்பிடாத போது அதனை 1 என கருதலாம். இப்ப 11p அப்படின்னா p ன் அடுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எது நம்பர் இல்ல அப்படின்னா அடுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க பாரு 35 7 பெருக்கல் 5. அப்ப 7 ன் அடுக்கு 1 பெருக்கல் 5 ன் அடுக்கு 1. இந்த 1 வெளிப்படையா இல்லைனாலும் 1 இருக்கிறதா நமக்கு பொருள். பெரும்பாலும் அந்த 1 குறிப்பிடப்படுவதில்லை. அடுத்து -1 அடுக்கு விதிகள் பாருங்க. -1 அடுக்கு n = -1. அதாவது எப்பன்னா இந்த nன்றது ஒற்றைப்படையில இருக்கும்போது, ஒற்றைப்படையில இருக்கக்குள்ள ஆன்சர் -1 வரும். இதே -1 அடுக்கு n இரட்டைப்படையில இருந்தா +1 வரும். இப்போ ஒற்றைப்படைனா என்ன? 1 3 5 7. இப்ப இந்த மாதிரி இப்ப இங்க பாருங்க 1 3 5 7. அப்ப -1 அடுக்கு 1 அப்படின்னாக்கா என்ன வரும்? -1. புரியுதா? அதே -1 அடுக்கு 2 அப்படின்னா 2 முறை பெருக்கணும். பெருக்கக்குள்ள என்ன வரும்? பிளஸ் வரும். ஸோ அந்த மாதிரி அடுக்கு 2 4 6 8ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ எத்தனை முறை பெருக்கினாலும் +1 தான் வரும். அதே போல அடுக்கு 1 3 5 7ன்னு வந்துச்சுனாக்கா என்ன வரும்? -1 தான் வரும். ஸோ இங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து பூஜ்ய அடுக்கு. பூஜ்ய அடுக்குன்னா எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் எனி நம்பர் ஏன்னு போட்டுருக்காங்க இல்லையா, அதனுடைய அடுக்கு 0 இருந்தா ஆன்சர் 1.
எப்போ இந்த ஏ வந்து 0 இல்லாதப்ப, இந்த ஏ வந்து 0 வரக்கூடாது, புரியுதா? அப்போ எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் அதனுடைய அடுக்கு 0 போட்டினா அதனுடைய ஆன்சர் வந்து 1. 50 ஒரு நம்பர் போட்டிருக்கும் பாரு, 47,683 அடுக்கு 0, அடுக்கு 0 வந்திருக்கா? அப்ப இதனுடைய டோட்டல் ஆன்சர் வந்து 1. அதுக்கடுத்து கோபுர அடுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. கோபுர அடுக்குன்னா என்னன்னா 2, அதனுடைய அடுக்கு 2, அதனுடைய அடுக்கு 2. ஸோ இந்த மாதிரி இது வந்து கோபுர அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த கோபுர அடுக்குல ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது நம்ம பார்க்கலாம், முன்னாடி வரும். கீழே இருக்க 2 அடுக்கு 2 பார்க்கணும், அப்புறம் வர்ற ஆன்சருக்கு மறுபடியும் 2 பார்க்கணும். ஒரு கணிப்பான்னா கம்ப்யூட்டர்ல 1.2193226E17 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன பொருள் அப்படின்னா, இந்த இ என்பது எதை குறிக்குதுன்னாக்கா, இ என்பது 10 குறிக்கும். 10^17. இந்த இக்கு அப்புறம் வர நம்பர் வந்து அடுக்குல போடணும், 10^17. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி வரிசையில ஒரு எங்கேயாவது ஒரு இ அப்படின்னு இருந்ததுனாக்கா இது அதுக்கப்புறம் பெருக்கல் 10^17 போட்டுருணும். அடுத்து இ என்பது 10 அடிமானமாக கொண்ட அடுக்கை குறிக்கும். இப்போ இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதனுடைய அடுக்கு 2. இதை விரிவுபடுத்தினால் அனைத்து 10 இலக்கங்களும் ஒரு முறை இடம் பெறுகிறது. இப்ப பாரு, இந்த 32,043 இந்த நம்பரை 2 முறை போட்டு பெருக்கணும்னா இந்த நம்பர் வருது. இந்த நம்பருக்குள்ள பாருங்க, 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரும் வந்தது. சாரி, 0ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரும் வந்துருது. 0, 1, 2 எல்லா நம்பர் 3, 4, 5, 6, 7, 9. இது ஒரு சிறப்பான எண் இல்ல? ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த நம்பரை மட்டும் 2 முறை பெருக்குனா 0ல இருந்து 9 வரைக்கும் உள்ள அத்தனை நம்பரும் வருது. அடுத்து ஒரே அடுக்கையும் அடுத்தடுத்த இயலெண்களையும் அடிமானமாக கொண்ட மிக அழகான சமன்பாடு. 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்புறம் 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் பிளஸ் 14 ஸ்கொயருக்கு சமம். எல்லாம் அடுத்தடுத்த நம்பர். ரொம்ப வியப்பா இருக்கிற எண்கள் இதெல்லாமே, சும்மா தெரிஞ்சுங்க. அடுத்து மிகப்பெரிய எண்களை சுருக்குவது எப்படி இல்லையா? இந்த மிகப்பெரிய நம்பருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கெல்லாம் பழங்காலத்துல 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த காரி நாயனார் இயற்றிய கணக்கதிகாரம் என்ற ஒரு நூல்ல பண்டைய தமிழர்கள் பிரம்மாண்டமான எண்களை பயன்படுத்துவதற்கான சான்றுகள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ 10^8ன்னா 10 கோடி இல்லையா, அதுக்கு பேரு அற்புதம் வச்சிருக்காங்க. நாம கோடி வரைக்கும் தான் படிச்சிருக்கிறோம். அதுக்கு மேல இருக்க நம்பர் பாரு, 10^8 வந்து 10 கோடி அற்புதம் சொல்றாங்க. 10^14 வந்து பத்மம் அப்படின்னு சொல்றாங்க. 10^29 அது வந்து அனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. 10^35 வந்து அல்லியத்தம் அப்படின்னு பேர். அடுக்குகள் இந்த மாபெரும் எண்களை எளிதாக எழுதவும் கணக்கிடவும் உதவும் சுருக்க குறியீடுகள். இது வந்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த அடுக்குக்குறி விதிகள் பாரு, அடுக்குக்குறி விதிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம பாடத்தினுடைய ஆரம்பம். அதாவது a/m into a/n equal to a/m plus n. அதாவது என்ன அப்படின்னா, இந்த அடிமானம் பாரு, ஏ அடிமானம் 2 ஒன்னா இருக்கு, அடுக்கு வெவ்வேறு இருக்கு. இங்க உதாரணம் பாருங்க, 5^3 பெருக்கல் 5^4, 5 அடிமானம் ஒன்னா இருக்கா, அடுக்கு எப்படி இருக்கு, வெவ்வேறு இருக்கு. அப்படின்னா இந்த அடுக்கை மட்டும் கூட்டிக்கலாம். 3 கூட்டல் 4 5^7. புரியுதா? அடிமானம் 2 ஒன்னா இருந்து அடுக்கு வெவ்வேறு இருந்தா அடுக்க மட்டும் கூட்டிக்கலாம். இது வந்து ஈஸியா 5^7 மட்டும் நம்ம போட்டா போதும். இல்ல 5^3 போட்டு 5^4 போட்டு அப்புறமா பெருக்கி வர்றதுக்கு பதிலா ஈஸியா 5^7 அப்படின்னு போட்டுடலாம். இது வந்து நிரூபணமாக்கப்பட்ட ஒரு சமன்பாடு. அடுத்து வர வகுத்தல் விதி. இது வந்து பெருக்கல் விதி பேரு, இது வந்து வகுத்தல் அதே பேர். அடிமானம் 2 ஒன்னா இருக்கு, அடுக்கு வெவ்வேறு இருக்கு. அப்படின்னா இந்த அடுக்க வந்து கழிச்சுக்கலாம், m மைனஸ் n. இங்க ஒரு உதாரணம் பாருங்க, 10^7 10^3. அப்ப ஆன்சர் வந்து 10^7 மைனஸ் 3 10^4. அதுக்கடுத்து அடுக்கின் அடுக்கு விதி. இதுதான் நான் சொன்ன கோபுர
இல்லையா, அந்த கோபுரம் அடுக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்போ ஏயின் அடுக்கு m டு த ஹோல் பவர் n, அதாவது a பவர் m டு த ஹோல் பவர் n, ஒரு அடைப்புக்குறி போட்டு மேல n இருக்கு. அப்படி இருந்தா இந்த m-ஐயும் n-ஐயும் பெருக்கிக்கலாம். a பவர் m இன்டு n, அதாவது 4/3 டு த அடுக்கு 2 அப்படின்னு இருந்ததுன்னா 4/அடுக்கு இந்த 3-ஐயும் 2-ஐயும் பெருக்கிக்கலாம். அடைப்புக்குள்ள இருக்கிற நம்பரையும் அடைப்புக்கு மேல இருக்கிற வெளியில இருக்கிற நம்பரையும் பெருக்கிக்கலாம். அப்ப 4/6. அடுத்து அடுக்குக்குறி விதிகளில் என்ன பாருங்க, இங்க பாருங்க, வெவ்வேறு அடிமானம் பெருக்கல், பெருக்கல்ல வெவ்வேறு அடிமானம். முன்ன பார்த்தது அடிமானம் ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு பாருங்க, இங்க பாருங்க அடிமானம் ரெண்டும் ஒன்னா இருக்கு, இதுவும் ஏ இதுவும் ஏ. ஆனா இப்ப நம்ம பாக்குறது இங்க பாரு, அடிமானம் வெவ்வேறு ஏ பி, ஆனா அடுக்கு ரெண்டும் ஒன்னா இருக்கு. அடுக்கு ரெண்டும் ஒன்னா இருந்தா என்ன பண்ணலாம், அந்த அடிமான ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். ஏ பெருக்கல் பி டு த ஹோல் பவர் எம், ஏ இன்டு பி டு த ஹோல் பவர் எம். அதாவது 4/3 பெருக்கல் 5/3, மேல 2 அடுக்கு ஒன்னா இருந்ததுன்னா 4 பெருக்கல் 3 அடுக்கு 3, அப்ப 4 5 20 அடுக்கு 3. அதுக்கு அடுத்து அதை வகுத்தல்ல பாருங்க, வெவ்வேறு அடிமானம் வகுத்தல், வெவ்வேறு அடிமானம் வகுத்தல் அப்படின்னா அப்ப a பவர் m பை b பவர் m, அடுக்கு 2 ஒன்னா இருக்கு பாருங்க, அடிமானம் வெவ்வேறு இருக்கு. அப்பனா a பை b டு த ஹோல் பவர் m அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது 5/3 பை 2/3, 5 பை 2 பவர் 3. அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விதி, தலைகீழ் விதி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது a பவர் மைனஸ் m, m முன்னாடி மைனஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா 1 பை a பவர் m, அந்த மைனஸை எடுத்துட்டு பிளஸ் போட்டுக்கலாம், a பவர் m. அல்லது இப்படி இருந்தாலும் சரி, இப்ப 4/3 சீக்வல் டு 1 பை 4/3, அல்லது இப்படி ரிவர்ஸ்ல வந்தாலும் சரி, 1 பை 4/3 4/-3 சொல்லி எழுதுவோம். சோ இப்படி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போலாம், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் கூட நம்ம வரலாம். அடுத்து எளிய இலக்க விதிகள், இதுதான் ரொம்ப முக்கியம். தேர்வுக்கு அடிக்கடி இந்த பயன்படுத்தி கணக்குகள் வரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் என்ன அர்த்தம்? அடிமானம்னா இப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஒரு நம்பருக்கு பாருங்க, 20 அடுக்கு 10, புரியுதா? அப்ப இதுல 20 அடிமானம், 81 அடிமானம், 25 அடிமானம், 46 அடிமானம், புரியுதா? 20 81 25 46 அடிமானத்தின் 1ஆம் இலக்கம். 1ஆம் இலக்கத்துல என்னென்ன இருக்கு பாரு, 0 1 5 6. இந்த 1ஆம் இலக்கத்தில் 0 1 5 6 ஆக இருந்தால் இதை நம்ம விரிவுபடுத்தணும்னு வச்சுக்கோ. இதை நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னா 1ஆம் இலக்கத்துல என்ன வரும் அப்படின்னா அதே எண் தான் வரும். அந்த அடுக்கு எதுவா இருந்தாலும் சரி, இந்த அடுக்கு எதுவா இருந்தாலும் இத 20/10ன்னா 20 10 முறை போட்டு பெருக்கிற, பெருக்கி வர விடையில 1ஆம் இலக்கம் முதல் நம்பர் என்ன வரும் அப்படின்னா இந்த அடிமானம் என்ன இருக்கோ அதே தான் வரும் ஆன்சர். இப்ப இங்க அடிமானத்துல என்ன இருக்கு, 0 இருக்கா, அப்ப ஆன்சர் 0ன்னு வரும் முதல் நம்பர். அடுத்து இங்க பாருங்க, அடிமானம் 1 இருக்கா, எத்தனை முறை பெருக்கிறாங்க, 100 முறை பெருக்கிறாங்க, அப்படின்னா அந்த 1 தான் வரும் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 1ஆம் இலக்கம் மட்டும் 100, அந்த 100 முறை பெருக்கக்குள்ள வரக்கூடிய 1ஆம் இலக்கம் மட்டும் 1, மீதி நம்பர் நான் சொல்லல, 1ஆம் இலக்கம் மட்டும்தான். அடுத்து 25/23, இதை 23 முறை பெருக்கினாலும் இந்த 5 என்ன ஆகும், அடிமானம் 5 இருக்கு இல்லையா, அதே 5 தான் வரும். அடுத்து 46/10, 10 முறை நீ பெருக்கினாலும் என்ன வரும், இந்த 6 தான் விடையாக வரும். சோ இதுதான் மாறாத இலக்கங்கள். எதுக்கு மட்டும், இந்த அடிமானத்தினுடைய
ஒன்றாம் இலக்கம், இந்த அடிமானத்தினுடைய ஒன்றாம் இலக்கத்துல 0, 1, 5, 6 இது மட்டும் வந்தால் அடுக்கு வந்து எது வேணாலும் இருக்கலாம், அடுக்கு எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கக்குள்ள அதை அத்தனை முறை நம்ம பெருக்கி எழுதினோம்னா வரக்கூடிய ஒன்றாம் இலக்கத்துல 0ன்னா 0 இருக்கும், 1ன்னா 1 வரும், 5ன்னா 5 வரும், இங்க 6ன்னா 6 வரும். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, 4, 9 வந்தா வேற. 4, 9 வந்துச்சுன்னா, அதாவது இந்த ஒன்றாம் இலக்கத்துல 4 அல்லது 9 வருதுன்னா, இப்போ அடிமானம் 4 இருக்கு, அடுக்கு வந்து ஒற்றைப்படையில இருந்தா அதே 4 வரும், அதே அடுக்கு இரட்டைப்படையில இருந்தா 6 வரும். சோ இதை நல்லா பார்த்துங்க. அடுக்கு ஒற்றைப்படையில இருந்தா 4, அடுக்கு இரட்டைப்படையில இருந்தா 6. இப்போ உதாரணம் பாரு, 4 ன் அடுக்கு 7, 4 ன் அடுக்கு 7, அந்த அடிமானம் வந்து 4 இருக்கு, 7 வந்து என்னது ஒற்றைப்படைனா அப்ப ஆன்சர் 4. அதே அடிமானம் 9 பாரு, அதே அடுக்கு வந்து ஒற்றைப்படையில இருந்தா 9, அடுக்கு இரட்டைப்படையில இருந்தா 1. இப்போ 9 ன் அடுக்கு 12, 12 என்பது என்னது இரட்டைப்படை. அப்ப இரட்டைப்படை வந்தா என்ன வரும் 1. புரியுதா? சோ அவ்வளவுதான். இந்த இதை கொண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்ப இன்னொரு வாட்டி இந்த டேபிள்ஸ் நான் கொடுக்குறேன், இந்த டேபிள் பாருங்க. இப்ப பாருங்க, சாரி, இது வந்து 0, 1, 5, 6, 4, 9 தான் பார்த்தோம். இந்த எண்களை தவிர மீதி இருக்கிற நம்பர் இது எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கு. 6 நம்பர்ல இன்னும் மீதி எத்தனை இருக்கு? மீதி வரக்கூடிய எண்களுக்கு ரூல் பார்க்க போறோம். சோ ஞாபகம் பார்த்துக்கோ, 0, 1, 5, 6, 4, 9க்கு மட்டும்தான் இந்த ரூல். அதுக்கடுத்து 2, 3, 7, 8 இந்த எண்கள் வந்தா என்ன பண்றது? அடிமானம். புரியுதா? இந்த எண்கள் நம்ம பார்க்கல. எது 2, 3, 7, 8 இந்த எண்களுக்கு அடிமானம் இங்க மேல இருக்கிறது அடிமானம். சாரி, இந்த இது வந்து 2, 3, 7, 8 என்பது அடிமானம். இந்த சைடு மேல இருக்கிறது அடுக்கு. இங்க 1, 2, 3, 4, 1, 2, 3, 0 இது வந்து அடுக்கு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாப்போம். 2 ன் அடுக்கு 1 வந்துச்சுன்னா 2. அதே போல 2 ன் அடுக்கு 2 வந்தா 4, 2 ன் அடுக்கு 3 வந்தா 8, 2 ன் அடுக்கு 0 வந்தா, சாரி, இது 2 ன் அடுக்கு 0 கிடையாது. இது வந்து இது இந்த காலம் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம், 0 எடுக்க வேணாம். ஏன்னா எந்த நம்பர் அடுக்கு 0னாலும் அதே 1 தான் ஒரு ஆன்சர் இல்லையா? ரைட். இதுக்கு என்ன பொருள்ன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கு என்ன பொருள் மட்டும் பாருங்க. 2 ன் அடுக்கு 1, 2 ன் அடுக்கு 2, 2 ன் அடுக்கு 3ன்னு சொல்றோம் இல்லையா? இதை நம்ம சாதாரணமா போட்டு பார்க்கலாம். 1, 2, 2 முறை பெருக்குன்னா 4 வருது, 2 3 முறை பெருக்குன்னா 8 வருது. அது மாதிரி மீதி இருக்கிற எண்களுக்கு இப்போ அடிமானத்துல 2, 3, 7, 8 வருது. அடுக்குல மிகப்பெரிய நம்பர் வந்தா அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ அதனால இதை மட்டும் இந்த டேபிள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. 1 வந்தா 2, 2 வந்தா 4, 3 வந்தா 8, அதே மாதிரி 0 வந்தா 6. இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய எண் கொடுக்கக்குள்ள அந்த எண்ணை 4ஆல வகுக்க போறோம். 4ஆல வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மீதி என்னவா இருக்கும்? 0 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம். அப்ப இந்த எண்கள் வந்ததுன்னா இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா இது வந்து சின்ன சின்ன நம்பர் தான், அப்படியே நம்ம பெருக்கி போட்டாலும் அதே தான் வரும். சரி, இப்ப நம்ம ஒரு ரூல் போலாம். இப்ப இங்க ஒரு ரூல் பாருங்க. இப்போ ஒரு நம்பர் 82 ன் அடுக்கு 413. இப்ப இங்க என்ன வந்திருக்கு? முதல்ல 2 வந்திருக்கு. 2 வந்திருக்கா? 2 வந்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுக்குல இருக்கிற இந்த முதல் 2 இலக்கம் 13 அதை எடுத்துக்கணும். அந்த 13 எதால வகுக்கணும்? 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுத்தா மீதி 1. மீதி 1 வந்திருக்கு. அப்ப மீதி 1 வந்தா, மீதி பாரு 1 வந்தா என்ன ஒரு ஆன்சரு? 2. புரியுதா? அப்போ 1 வந்தா மீதி 2. அதாவது 2 ன் அடுக்கு 1 வந்து 2. அடுத்த கணக்கு பாரு. 512 ன் அடுக்கு 246. இப்ப இங்க 2 வந்திருக்கு, அடிமானம் 2. அடுக்குல இருக்க அந்த 46 மட்டும் எடுத்துக்கோ, அதை 4ஆல வகுத்தினா எவ்வளவு வருது மீதி? 4ஆல வகுத்தினாக்கா மீதி வந்து 2 வரும்.
மீதி 2 அப்படின்னா 2 அடுக்கு 2 4. புரியுதா? மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த 2 அடுக்கு 2 போட்டுக்கோ 4. அடுத்து பாரு, இவ்வளவு 1232 என்ன வருது மேல 83. அப்ப அந்த 83 4ஆல வகுத்துக்கோ. வகுத்தா மீதி எவ்வளவு வருது 3. அப்போ இந்த 3 2 அடுக்கு 3 எழுதிக்கோ 8. சோ அட்டவணை தேவையில்லை, மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. இதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். கிடைக்கக்கூடிய மீதியை 2 அடுக்கு எழுதிக்கோ. அடுத்து பாரு 52 அடுக்கு 44. இது 2 அடுக்கு 44. அப்ப இங்க 44 வந்திருக்கு. சோ 44 இது வந்து என்னது மீதி 0. அப்ப 0 வந்துச்சுனாக்கா நீ பாட்டுக்கு 2 அடுக்கு 0ன்னு போட்டுறாது. புரியுதா? 2 அடுக்கு 0ன்னு இங்க போட்டுறக்கூடாது. நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 4 தான் எடுத்துக்கணும். 2 அடுக்கு 4 16. 16ல வரக்கூடிய முதல் நம்பர் 6. சோ அதுதான் இந்த பாருங்க 0 வந்து என்ன போட சொல்லிக்கிறேன், 0 வந்தா 6 இருக்கு இல்லையா 6. இந்த இடம் கொஞ்சம் நம்ம 0 வந்தா மட்டும் மீதி 0 வந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து இந்த 4 எடுத்துக்கலாம். இந்த 4 ஓகே. அப்ப 6. அதே போலதான் 3 வந்தா பாருங்க 3க்குரிய ரூல் 7 8 இதனுடைய ரூலை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த அட்டவணையை திரும்ப நீங்க ஒரு வாட்டி பிராக்டிஸ்க்காக போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஆனா இது தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். 1 மார்க்ல அதிகமா அடிக்கடி கேட்குது. காம்படிஷன் எக்ஸாம் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுலையுமே இது வரும். எந்த போட்டித் தேர்வு எழுதினாலும் இது சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கும். இப்ப இன்னொரு டெஸ்ட் பார்க்கலாமா? 673 அடுக்கு 87 என்ன பண்ணணும்? இப்போ 3 வந்திருக்கு. 3 வந்தா என்ன பண்ணணும்? மேல இருக்கிற நம்பரை அந்த இரண்டு நம்பரை 4ஆல வகுக்கணும் இல்லையா? என்ன கண்டுபிடிக்கலாமே. அதன் கடைசி இலக்கத்தை நம்மால் கூற முடியுமா? புரியுதா? நம்மால் கூற முடியுமா? அதுதான் நம்ம பார்த்தது அந்த டேபிள் எல்லாமே. சரி, 4 படி சுழற்சி முறை அதான் ஷார்ட்கட்டா நான் போட்டிருக்கேன். என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி 2 3 7 8ன்னு வந்துச்சுனாக்கா அதனுடைய அடுக்குல இருக்கிற 2 இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கணும். 2 இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கணும். அதை 4ஆல வகுக்கணும். அதுக்கடுத்து மீதியை கண்டுபிடிக்கணும். மீதி வந்து 1 2 3 அல்லது 0. அதுக்கடுத்து மீதியை அடிமானத்தின் 1ஆம் இலக்கத்தின் அடுக்காக கொள்ளவும். புரியுதா? இப்போ அதை வச்சு நம்ம சொல்றோம். இப்ப மீதி 0 இருந்தா அடுக்கு வந்து 4. மீதி 1 இருந்தா அடுக்கு வந்து 1. மீதி 3 வந்தா அடுக்கு வந்து 3. மீதி 2னா அடுக்கு 2. இதுதான் நம்ம பார்த்ததாங்க. இப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அந்த மாடல்ல இப்ப நாம ஒரு நம்பருக்கு இன்னொன்னு கண்டுபிடிக்க போறோம். 1237 அடுக்கு 205. இங்க 7 இருக்கு. அப்போ மேல 2 இலக்க நம்பர் என்ன 05. அந்த 05 மட்டும் எடுத்துக்கோ. புரியுதா? ஆமா, இறுதி இலக்கம் 7 வந்திருக்கு. கடைசி இலக்கம் 05 எடுத்துக்கோ. அந்த 05 எதால வகுக்கணும்? 05னா 5 4ஆல வகுக்கணும். வகுத்தோம்னா மீதி வந்து 1. அப்ப மீதி 1 வந்ததுன்னா 7 அடுக்கு 1 7. புரியுதா? அப்ப இங்க என்ன மீதி வருதோ 7னா 7 அடுக்கு 1, 3னா 3 அடுக்கு 1, 2னா 2 அடுக்கு 1. அதனால ஞாபகம் வச்சு. சோ இங்க 7 இருக்கிறதால 7 அடுக்கு 1. இங்க 3 இருந்தா 3 அடுக்கு 1. 2 இருந்தா 2 அடுக்கு 1. அந்த 0க்கு மட்டும் ஞாபகம் வச்சு. அவ்வளவுதான். அப்போ 1ஆம் இலக்கம் இந்த 1237 205 முறை பெருக்கினால் வரக்கூடிய 1ஆம் இலக்கம் என்ன வரும்னா 7 வரும். அதுக்கடுத்து பல்லுறுப்புக்கோவையினுடைய என்ன சொல்றோம்? படி அப்படின்னு சொல்றோம். படி அப்படின்னா என்னன்னா இப்ப இது வந்து 3 உறுப்பு கோவை. இந்த 3 உறுப்பு கோவையில இதனுடைய அடுக்க மட்டும் பாருங்க. இது எத்தனை இருக்கு? 2. இது 3. இது 2 கூட்டிக்கோ 5. இதுல பாரு அடுக்கு 3. இது வந்து 1. 3 1 கூட்டினா 4. இது அடுக்கு வந்து 1. எதுவுமே இல்லைன்னா அடுக்கு வந்து 1. 1 கூட்டல் 1 2. இதுதான் படி அப்படின்னு இதுல இருந்து நம்ம சொல்ல போறோம். எப்படின்னா இதனுடைய அடுக்கு 5, இதனுடைய டோட்டல் அடுக்கு 4, இதனுடைய டோட்டல் அடுக்கு 2. இதுல எது பெருசோ அதுதான் படி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 4 5ல 5 பெரியது. எனவே படி வந்து 5. சோ ஞாபகம் வச்சு இது படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். அடுத்து தலையாய கெழு, வழி நடத்தி செல்லும் கெழு அப்படின்னு பேரு. இப்ப நாம எதை படின்னு சொல்றோமோ அதனுடைய கெழு தான் தலையாய கெழு. இப்ப உதாரணம் இதுக்கு வந்து 4, இதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா 0. அப்ப எது பெருசு? 5 தான் பெருசு. அப்போ இந்த 5 அடுக்கு வருது இல்லையா,
அதனுடைய கெழு என்னன்னு பாருங்க. -4 அதுக்கு பேரு தலையாய கெழு. அதுக்கு பேரு தலையாய கெழு. அதுக்கடுத்து திட்ட வடிவம். திட்ட வடிவம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க பாருங்க 3x⁴, 4x⁴, y⁴, 8xy + 7 இந்த மாதிரி இங்க கீழே இருக்குது பாரு, x⁴ - x⁴ அதாவது 3, 7, 10, 5 அப்படின்னு மாறி மாறி உள்ளது. அதிகபட்ச படியினை உறுப்பினை கெழுவாக தலையாய கெழு, அது சொல்லிட்டேன் இல்லையா, இங்க தலையாய கெழு என்ன சொல்லிட்டேன் நானு. இப்ப இந்த உறுப்புல பாத்தீங்கன்னா எது தலையாய கெழு அப்படின்னாக்கா 3, 2, 5 5 தான் பெருசு. அப்ப எனவே முன்னாடி வரக்கூடிய -4 தான் தலையாய கெழு. அடுத்து திட்ட வடிவம் அப்படின்னாக்கா இந்த அடுக்குகள் வந்து ஒரு ஆர்டரா இருக்கணும். மிக பெரிய அடுக்கு ஃபர்ஸ்ட் வரும். இப்ப இங்க ஒரு ஏணிப்படி மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு படிக்கட்டு மேல இருந்து கீழே இறங்குது இல்லையா, அப்ப மேல என்ன வரும், 9x⁻10 இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து வந்து -x⁻7 10க்கு அடுத்து 7 7க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் x. புரியுதா? எக்ஸ்னா என்ன அர்த்தம், x⁻1 அர்த்தம். அடுக்கு நடுவில் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த அடுக்கு வந்து வரிசையா வரணும். இப்ப கீழே இருந்து பார்த்தா 1 2 3 4 நம்பர் லைனா போகணும், மேல இருந்து வந்தா 0 10ன்னு வரணும். சோ இந்த வரிசையில நம்ம எழுதணும். முதல்ல எழுதுக்குள்ள அடுக்கு அதிகமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுது, அப்புறம் போக போக குறைந்து கொண்டு போறத வந்து அடுத்தடுத்து எழுது. இப்ப இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பத்தியா, இதை வந்து மாத்தி இங்க எழுதி வச்சிருக்காங்க. இன்று வழக்கம் போல நான் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, அதாவது கூடுதல் பயிற்சிக்காக. அந்த மாதிரி கூடுதல் பயிற்சிக்காக நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா குயிஸ் இந்த மாதிரி டேப் வரும். இதுல வந்து தமிழ் மீடியமும் வரும், அடுத்து இதுல வந்து இங்கிலீஷ் மீடியமும் வரும். இங்கிலீஷை கிளிக் பண்ணா இங்கிலீஷ் மீடியம் வரும். நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி இது மேல காட்டிட்டே இருக்கும். இது வந்து புதுசா ஒரு டேப் இருக்கு பாருங்க, தானியங்கி வினா அப்படின்னாக்கா, சார் இதுல வந்து 136 கேள்வி இருக்கு, இது பத்தாது, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த தானியங்கி வினாவை அழுத்தினீங்கன்னா தானாவே புதுசாவே உங்களுக்கு என்ன ஆகும், கேள்வி வந்து உருவாக்கும். அதுக்கு நீ இதே போல சரியான விடையா இல்லையான்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மேனுவல் இருக்கு, இது போவேனா, இது தேவையில்லை. இது வந்து டீச்சர்ஸ்க்காக அவங்களே கொஸ்டினை டைப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது டீச்சர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த தானியங்கி வினா என்னன்னு தெரியுது, இது மதிப்பெண் தெரியுது, இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் போட்டுங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் பார்த்துங்க. ஒரே டேபிள் எல்லாமே வரும். இப்போ ஏதாவது ஒரு ஆன்சர் கிளிக் பண்றீங்க அப்படின்னாக்கா பதிலை சரிபார் அப்படின்னு வரும். சரி பார்த்ததுக்கு அப்புறம் தப்புன்னு சொல்லும். இதனுடைய தீர்வை காட்டுன்னா இங்க தீர்வை காட்டுன்னு சொல்லக்குள்ள இதனுடைய ஆன்சரை காட்டும். அதுக்கப்புறமா அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்து எனக்கு இது தேவையில்லை, நான் வந்து ஒரு 80வது கொஸ்டின் வேணும் அப்படின்னா அந்த ஜம்ப்னு போட்டு 80 அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த 80வது கொஸ்டினுக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த 80வது கொஸ்டின் உங்களுக்கு காட்டும். அது பாருங்க 80. ஸோ எந்த கேள்வியில் நீங்கள் நிறுத்தினீங்களோ அந்த கேள்வியிலிருந்து கூட நீங்கள் தொடரலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க, உங்கள் ஸ்கோர் மார்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே நான் போட சொல்கிறேன், பார்த்து. அதுக்கடுத்து இந்த இப்போ நான் நடத்தின பகுதியிலேயே மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரும். அதில் அடுக்கு எண்களின் 1ஆம் இலக்கம் இந்த புத்தகத்தையே உங்களுக்கு ரிவிஷன் போல ஒரு புது மாதிரியான ஒரு டூல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதாவது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, சுருக்கம் அப்படின்னா அந்த இப்போ இது வந்து அடுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன், அடுக்குகள் மட்டும். இந்த பாடத்தில் அடுக்குனா என்ன, புரியுதா, அடுக்குனா என்ன, அடிமானம்னா என்ன, ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இது ஃபுல்லாக நீ படிச்சுப்பார். பிரிவு 1. அடுத்து பிரிவு 2. பிரிவு 2ல் வந்து இப்போ பாருங்க 0 1 5 6 வந்தால் என்ன ரூலு, அதே போல் 4 9 வந்தால் என்ன ரூலு, அதே போல் 2 3 7 8 வந்தால் என்ன ரூல், புரியுதா. இந்த ரூல் படி உனக்கு இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பார்க்கலாம். எப்படின்னாக்கா இந்த கணிப்பான் சிமுலேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா மாதிரி வினாக்கள் இங்கே இருக்கு பாரு. இந்த வினாக்களுக்குரிய ஆன்சர் வந்து கீழே வரும். அப்புறம் ஒவ்வொரு ஆன்சர் வந்து கீழே வரும், புரியுதா. இதில் வந்து நீ கிளிக் பண்ணதுனுடைய இப்போ நீ கிளிக் பண்ணியா அடிமானம் என்னங்க 75, அடுக்கு என்ன 146, புரியுதா. கணக்கீடுக அப்படின்னாக்கா கீழே கால்குலேஷன் வருது பார். இதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன வரும் அப்படின்னாக்கா இதை வச்சு ஆன்சர் வந்து 5, புரியுதா. இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய கணக்கை வந்து இந்த தலைப்புல மட்டும் நீ பார்த்துக்கலாம். அதே போல சுழற்சி மாதிரியான டைப், இதுல 2 வந்தா என்ன கண்டுபிடிக்கணும், 3 வந்தா என்ன, 7 வந்தா இப்படி, 8 வந்தா என்ன, 4 வந்தா
9 வந்தா. புரியுதா? இப்போ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு கீழே கிடைக்கும். புரியுதா? அடுத்தபடினா மாற்றிக்கலாம், அடுத்து மாற்றிக்கலாம், இது முந்தைய. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது கொடுத்துருக்குறேன். சரி, இந்த அடுக்கு மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுனாக்கா இது சம்மந்தமாக ஒரு 20 கொஷின் இருக்குது. அதில் வந்து மீண்டும் தொடங்குன்னு இருக்கு பிறகு இதில் மதிப்பெண் வரும். இந்த 20 கொஷின் மட்டும் நீ ஆன்சர் பண்ணலாம். கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பு இங்கே கீழே ஆன்சர் வரும். புரியுதா? ரொம்ப வித்தியாசமான உங்களுக்கு வந்து ஒரு டூல் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று டூல் கொடுக்குறேன். அடுக்கு 0 இருந்தால், அடுக்கு 0 இருந்துச்சுனாக்கா என்ன வரும்னு பாருங்க. 0 இருக்கிற விதிகள் மட்டும் பூஜ்ய அடுக்கு விதி, தலைகீழ் விகித விதி, கோபுர அடுக்கு. ஸோ இந்த 3 அப்படின்னா என்ன, அதை படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் போயிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து செக் பண்ணி பார்த்து விளையாடி பார்க்கலாம். அப்போ பூஜ்ய அடுக்குக்கு கணக்கு நிறையா இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. புரியுதா? இந்த 5 இருக்குது. 0 மேலேயும் அடுக்கு 0ன்னா இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, அதுக்கு மதிப்பே கிடையாது. ஸோ இந்த நம்பருக்கு என்ன வரும்? எல்லாத்துக்குமே என்ன வரும்? 1 தான் வரும் இல்லையா? 0 அடுக்குன்னு இருந்தால். அடுத்து தலைகீழ் அடுக்கு, இதுக்குரிய ப்ராக்டிஸ் 1 2 3 4 கணக்கு இருக்குது. இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே இருக்குது. புரியுதா? அது மாதிரி அதுக்கடுத்து கோபுர அடுக்கு. கோபுர அடுக்கு இங்கே இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு எவரோ மார்க் மாதிரி போட்டாங்க அப்படின்னாக்கா அடுக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் பார்த்துங்க. இது சிஸ்டத்தில் மாதிரி வந்துருச்சு. இந்த அடுக்கு வந்து இந்த அம்புக்குறி வந்து ஒவ்வொன்றும் அடுக்க குறிக்குது. இங்கே கீழே வரும் பாரு, கீழ் அடிமானம், நடு அடுக்கு, உச்சி அடுக்கு, அதுக்கப்புறம் இதனுடைய ஆன்சர் இங்கே கரெக்டாக இருக்கு பாரு. 2 3 அடுக்கு 2, 2 2 பவர் 3 ஸ்கொயர். ஸோ அந்த ப்ராக்கெட் தான் ரொம்ப முக்கியம். அதுபடி அங்கே எப்படி போடணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் அனிமேஷன் மெத்தட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கோபுர அடுக்குக்கு, புரியுதா, மேலேருந்து கீழ், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. பூஜ்ஜியம் எடுக்கு. ஏன்னா 1 hour தான் டைம் இல்லையா, நான் அதுக்குள்ளே அவ்வளோ நடத்தி ஆகணும். ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். அதுமாரி இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு 20 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ். இந்த மீண்டும் தொடங்கன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 20 கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து அந்த முதல் 1ஆம் இலக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு ஆப்ஷன். 1ஆம் இலக்கம் சுருக்கம் இதை படித்து பார்த்துங்க. 1ஆம் இலக்கத்தில் 0 1 5 6 வந்தால் 4 9 2 3 7 9 இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கணிப்பான், சிமுலேட்டர், ஆமாம் இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, 0 பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இதை பார்த்துட்டோம். பவர் ரூல் அதான் நம்ம என்ன பார்க்கல. இதுவும் ரிப்பீட்டடே வருது. அடுக்குக்குறி விதி, ஏது தலைகீழ் விகித விதி, கோபுர அடுக்கு விதி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் வந்து ஃபுல் கொஷின் வர்றதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது இது மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் இதை பயன்படுத்தி இதை நல்ல மார்க் நீங்கள் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.